என்ற பிள்ளை ஒருத்தர் பலூன் கேட்டால் வாங்கி கொடுக்க வக்கில் ஆட்டோக்காரிக்கு 500 ஓவா அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கும். இப்போ அந்த லட்சணத்தில் தான் இந்த பிஎஸ்என்எல் ஓடுது. எல்லாரும் பிஎஸ்என்எல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் சும்மா இருக்க மாட்டோமே என்னோடய பர்சனல் நம்பரை பிஎஸ்என்எல் மாற்றினேன். கருமம் முடிச்ச பிஎஸ்என்எல் ஏன்டா மாறணுன்னு இருக்குது. மெயின் ரோடுக்கிட்ட வந்து உட்காந்தோம்னா தான் இந்த ஒரு 2 டவர் கிடைக்கிது. நெட்டு ஆனில் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒன்று ஜிபிஆர்எஸ் காமிக்கிறது, இல்லைன்னா ஈன்னு பல்ல இழிக்குது. இது என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு பஞ்சாயத்துலன்னா ஃபோன் வரல காலையிலேருந்து. நானும் என்னடான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டுங்க நேராக வந்து சொல்கிறாங்க, டே உன் நம்பர் நாட் ரீச்சபிளில் தான்டா இருக்குங்க. எடுத்து பார்த்தா நோ சர்வீஸு. இங்கே உட்காந்துருக்கேன், இந்த வருங்க அந்த வெள்ளை போர்டு, அந்த இடத்துல போய் உட்காந்தோம்னா நோ சர்வீஸ் ஆகிடுது. இதில் என்ன கொடுமைனா, இப்போ தான் மாற்றிருக்கேன். நான் 5 நாள் தான் ஆகுது. இன்னும் 45 நாள் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் தான் 100 நாள் கழிச்சோ 90 நாள் கழிச்சோ தான் நம்ம அடுத்த நெட்வொர்க் மாற முடியும். அவன் சரியில்லைன்னு தான் பிஎஸ்என்எல் வரும். கடைசியில் பார்த்தா பிஎஸ்என்எல் இந்த லட்சணத்தில் வச்சுருக்காங்க நெட்வொர்க்கு. இத்தனைக்கு நான் இருக்கிறது ஏதோ கிராமம்லாம் கிடையாது. இந்த இருக்குது மாட்டுத்தாவணி, இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் மாட்டுத்தாவணி தூரம். இவ்வளோ மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கிறோம். பிஎஸ்என்எல் இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு யாரை தாண்டா வாழ வைக்க போகிறீங்க? இன்னும் என் நிலமை ரொம்ப படுவா. இன்ன வரைக்கும் ஃபோனே வரல. இப்போ தான் இந்த பிஎஸ்என்எல்லே காட்டுது. இவ்வளோ நேரம் கழிச்சு ஒன்றும் இல்லைங்க. யாருங்க கடையில் அன்லிமிட்டட் நெட் இருக்குது எனக்கு வைஃபையில். உங்களுக்கு முன்னாடியே நான் வைஃபை ஆன் பண்ணுறேன். வைஃபை நான் ஆன் பண்ணியிருக்கேன். வைஃபை கனெக்ட் ஆன அடுத்த செகண்டு நெட்வொர்க்கு டோட்டலாக கட் ஆகிடுது. குடும்பம் கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் ஆடிட்டு வந்த கணக்கில் இருக்குது எல்லா பொழப்பும். இதில் எப்போ இனி டவர் வந்து நான் எப்போ ஃபோன் பேசி எப்போ கஸ்டமர்கிட்ட நான் பேசுகிறது இருக்கிற நம்மளத்தில் இது வேறு. தயவுசெய்து மக்களே, காசு கம்மியாக கொடுக்குறேன்னு பிஎஸ்என்எல் போயிடாதீங்கடா சாமியெல்லாம். தொழில் கெட்டு போயிடும். நான் இப்போ தெரியாதனமாக இதுக்கு வந்துட்டேன். நானே பிஎஸ்என்எல் சப்போர்ட் பண்ணேன். தயவுசெய்து யாரும் பிஎஸ்என்எல் பக்கம் போயிடாதீங்க. ஃபோன் காலாவது வந்தால் பரவாயில்ல, அது கூட வர மாட்டேங்குது.